கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவான தேவனாலும் நம் ரட்சகர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த கூட்டத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். குடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தின் ஜெபத்தில் வழிநடக்கும்படியே சகோதரன் மனோகரன் கருண் నుండి நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஸ்தோத்திரம் தந்தையே ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிக்கும் தந்தையே. இதோ இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக நீங்க கிருபை செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. தகப்பனே, இதோ இந்த நாளிலும் நீங்க கொடுக்க இருக்கிற சத்தியத்திற்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அந்த சத்தியத்தை கொடுக்க இருக்கிற சகோதரனுக்கு கூட நீங்க பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு உணர்ந்து சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து அவரவர் தங்களுக்குண்டான அந்த அழியாமையை நாங்கள் சீக்கிரம் சுதந்திரத்துக் கொள்ள அதற்கே உண்டான ஜீவியம் ஜீவிக்க பிதாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. தகப்பனே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், தந்தையே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், மகா பரிசுத்தரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீங்கள் காத்து கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த இரவு வேலையை கொடுத்திருக்கிறீங்க. இந்த இரவு வேலையிலும் நாங்கள் உங்களுடைய சித்தமே செய்ய எங்களுக்கு இரக்கமும் கிருபையும் செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. நீங்களே காத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தர் ஒரு இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவின் மூலம் பிதாவின் பாதத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த டாபர்னிக்கல் ஷேடோஸ் ஸ்டடியில் நம்ம கடந்த வாரங்கள் నుండి நம்ம ஆசாரியர்கள் வஸ்திரங்கள் பற்றி நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது அப்பர் ப்ளூ ரோப் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ அந்த தலைப்பின் கீழ் நமக்கு செய்து கொடுக்க முடியும் நம்ம அன்பு சகோதரன் கார்த்திகேயன் நம்ம அனைவர் சார்பாக அன்புடன் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் அனைவரும் இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக நாம் இணைந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆவிக்குரிய சத்திய பாடங்களை எல்லாம் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட நாம கடந்த 2-3 வாரங்களாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கூடிய பாடம் ஆசாரியர்களுடைய மகிமையான வஸ்திரம் என்ற ஒரு புதிய அத்தியாயத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அத்தியாயத்துக்குள்ளாக இப்ப நம்ம பார்க்கிறோம், ஆசாரியருடைய வஸ்திரங்கள்ல முதலாவது நம்ம பார்த்த ஒரு பாகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சணநூல் சலடம் அப்படிங்கிற ஒரு ஒரு வஸ்திரத்தை பார்த்தோம். அதாவது ஒரு ஒரு உள்ளாடை இன்னர். இதுல பாருங்க, நீங்க இந்த ஒரு காரியம் எதை அடையாளப்படுத்துச்சுன்னு சொல்லி முதல்ல வகுப்புல பார்த்தோம் அப்படின்னா, பாவத்துல பிறந்தக்கூடிய ஒரு பாவிகா இருக்கக்கூடிய நாம அந்த பாவ நிலையிலேயே மறிச்சிடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி மூலமாக அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துறதுதான் அந்த சணநூல் சல்லடம் அப்படிங்கிற ஒரு பாகம். அடுத்ததாக நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், ஆசாரியர்கள் அடுத்ததாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு லினன் துணி மூலமாக, அதாவது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட, பஞ்சு நூலால் நெசவு செய்யப்பட்ட ஒரு தலைக்கு பாகை, அப்புறம் ஒரு ஒரு விசித்திரமான உள்ளாடை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது இடைக்கச்சை. இந்த 3 காரியங்களையும் நம்ம கடந்த வாரங்களை தியானிச்சோம். அந்த விசித்திரமான உள் சட்டை, அந்த அங்கி, கழுத்திலிருந்து பாதம் வரை உள்ள அங்கி எதைத்தான் அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி மூலமாக சபை பெற்றுக்கொண்ட ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை அடையாளப்படுத்து. இயேசு கிறிஸ்து மூலம் சபை வகுப்பார் பெற்றுக்கொண்ட ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை அடையாளப்படுத்துது. பரிசுத்த நிலை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அடையாளப்படுத்துறதா அந்த அங்கி. அடுத்தது அந்த அங்கியில இடுப்புல கட்டக்கூடிய ஒரு இடைக்கச்சை இருக்கும். அந்த இடைக்கச்சை எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவனுக்காக நம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத அது அடையாளம். இடுப்புல துணி கட்டிக்கிறது ஒரு ஊழியக்காரனுக்கான அடையாளம். அதுல இங்க ஆசாரியன் கட்டியிருக்கக்கூடிய அந்த இடைக்கச்சை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா,
அர்ப்பணிக்கப்பட்ட, தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய ஒரு ஊழியக்காரர் என்ற ஒரு அடையாளத்தை அங்க. அன்பான சகோதர சகோதரர்களே, கடந்த வாரங்களில் இதை குறித்து நம்ம அதிக விளக்கங்களை நம்ம நிறைய பார்த்துக்கிறோம். பொதுவா நம்ம ஆசாரியர்கள் அன்னைக்கு நிழல்ல எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சாங்க அப்படின்னா, வெளிப்படையாக இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை போக்கி அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தரக்கூடிய, விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழிய காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அவங்க செய்தது நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய ஆசாரியர்களாக நம்ம இருக்கிறோம். ஆசாரியனாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கு அப்படின்னா நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒரு அங்கி நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிஜமாக நம்ம லிட்டரா நம்ம அங்கி போடுறதில்ல. ஆனால் அது ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம போட்டிருக்கக்கூடிய அங்கி என்ன அப்படின்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் இருக்கு ஒரு நீதி, நேர்மை, ஒரு ஜென்டில்னஸ். அதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. நாம் எப்பொழுதும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு என்ன ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நீதி, ஒரு நேர்மை, எல்லாருமே நம்ம இடத்துல கூடிய நேர்மையை அவங்க கண்ணார்ப்பாங்க. அப்படி நம்ம ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் அங்கி போட்டிருக்கான அர்த்தம்னு பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அந்த அங்கி இடுப்புல நம்ம ஒரு இடைக்கச்சை கட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய ஊழியக்காரர், என்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதுமாக தேவனுக்கென்று நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தக்கூடியதான் இடுப்புல துணி கட்டியிருக்கிறது. அப்போ இடுப்புல கட்டியிருக்கக்கூடிய அந்த இடைக்கச்சை அடையாளப்படுத்துது அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரன் அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்தது பாகை, தலையில கட்டியிருந்த பாகை எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய நீதியை நாம் நம்முடைய சிந்தைக்குள்ளாக நம்முடைய சிந்தனையில வைத்திருக்கிறோம். எப்பொழுதுமே தேவனுடைய நீதி அப்படின்னு சொன்னா நம்முடைய வேதாகமத்துல ஒரு பரிசுத்தவான் எப்படி நடக்கணும், எப்படி எல்லாம் நடக்கக்கூடாது, எப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் நிறைய வேத பகுதிகள், வேத வசனங்கள் நம்முடைய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை எல்லாவற்றையும் நம்ம படித்து நம்முடைய நினைவுல வைத்து அதன்படி நம்ம வாழணும். அப்ப அது எப்பொழுதுமே நம்ம சிந்தையில இருக்கணும். தேவனுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினைவு, தேவ நீதி நம்முடைய தலையில எப்பொழுதுமே இருக்கணும். அப்படி தலையில இருக்கணும்னா நம்முடைய சிந்தையில இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த பாகை அடையாளப்படுத்து. அப்போ ஒரு ஆசாரியன் முழு நீள அங்கி போட்டிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம்னா அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆசாரியன் இடுப்புல இடைக்கச்சை கட்டியிருக்கிறார், தேவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார், ஊழியக்காரனாக அர்ப்பணிச்சிருக்கிறார், அந்த ஊழியத்தை ஒரு உண்மை உத்தமாக செய்துட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதே ஆசாரியன் தலையில பாகை போட்டிருந்தாங்க அப்படின்னா தேவனுடைய நீதி அவர் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மூன்று விஷயங்களும் ஆசாரியன் என்ன பண்றாங்கன்னா செய்திருக்கிறத கடந்த வாரங்களை நம்ம பாடமாக பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா அந்த அங்கிக்கு மேல பாருங்க, முதல்ல சலடம் உள்ள ட்ரௌசர் மாதிரி போடுற சலடம், அதுக்கு மேல ஒரு அங்கி, அப்புறம் பாகை, அப்புறம் இடுப்புல இடைக்கச்சை கட்டியிருப்பாங்க, அதுக்கு மேல இள நீல மேலங்கி. இப்ப பாருங்க, நீங்க அன்பான சகோதரர்களே, நான் உங்களுக்கு மார்க் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் இளநீல அங்கி. இது அங்கிதான். இது இது இல்ல, இந்த இது பேர் ஏபோத்து. இந்த ஏபோத்துக்கு உள்ள இருக்குது, இதுதான் அங்கி. பாருங்க, உங்களுக்கு தெரியும் சரிங்களா? இந்த அங்கி எங்க இருந்து, இதுக்கு கை இருக்காது, கழுத்துக்கு ஒரு பாகம் இருக்கும், கை இருக்காது. இந்த கையில தெரியறது வெள்ளை அது லினன் கிளாத். இதுக்கு முன்னாடி போட்ட அந்த அங்கி தான் சரிங்களா? போன வாரத்துல பார்த்தோம்ல அந்த அங்கியுடைய கைதான் இது. இந்த வெள்ளை லினன் கிளாத்துக்கு மேல போடணும் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு அங்கி. அந்த அங்கிக்கு பேர் தான் இளநீல மேல் அங்கி அப்படின்னு சொல்றோம். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அதை குறித்து நம்ம என்ன கத்துக்க இருக்கிறோம் இன்னைக்கு அப்படின்றத நம்ம வேத வசனங்கள் மூலமாக நம்ம தியானிக்கலாம். இந்த அங்கி குறித்து எப்படி செய்யணும், அந்த அங்கியில் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வேத வசனங்களை முதல்ல வாசிச்சு சகோதரி இப்ப வாசிப்பாங்க. நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை கவனமாக நீங்க கவனிங்க, பிற்பாடு விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். வாசிங்க சகோதரி. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல். ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இள நீல நூலால் உண்டாக்க கடவாய். ஒரு நிமிஷங்க,
இங்க ஒரு நிமிஷம் சகோதரி, ஏபோத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களா? ஏன்னா இதுக்கு மேலதான் ஏபோத்து போட்டிருப்பாங்க. அதனாலதான் ஏபோத்துக்குள்ள இருக்கும் இந்த அங்கி. ஏபோத்துக்கும் போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா ஒரு அங்கி, அந்த அங்கிக்கும் நடுவில் இருக்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த இள நூலால் செய்யப்பட்ட அங்கி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ப்ளூ கலர்ல ஒரு அங்கி போடுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த அங்கி தான் வந்து நான் இங்க வசனத்துல ஏபோத்தின் கீழ் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏபோத்துக்கு இதுக்கு மேல போட்டிருக்கனால ஏபோத்துக்குள்ள அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏபோத்துக்கு உள்ள இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ரைட், வாசிங்க தொடர்ந்து. தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும், அந்தின் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். வாசிங்க தொடர்ந்து 33. அதன் கீழ் ஓரங்களில் இளநீல நூலால், இரத்தாம்பர நூலால், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்களிலும் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன் மணியும் ஒரு மாதுளம் பழமும், ஒரு பொன் மணியும் ஒரு மாதுளம் பழமுமாய் தொங்குவதாக. பாருங்க இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ப்ளூ கலர் அங்கி, அந்த அங்கியில எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அந்த அங்கியினுடைய ஓரங்கள் ஒரு பார்டர், அது வந்து எப்படின்னா அந்த ஓரம் வந்து எப்படின்னா மடிச்சு கோல் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நூல் பிரிஞ்சு வராத அளவுக்கு பார்த்தோம். அதே மாதிரி அந்த அங்கியினுடைய கீழ்ப்பகுதியில என்ன இருக்காம மாதுளம்பழம் போல வடிவமைக்கப்பட்ட, அதாவது இளம் நூலாலேயே ஒரு நூலிலேயே மாதுளம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதுளம்பழத்தினுடைய அந்த டிசைன்ல மாதுளம்பழம் போலவே இருக்கக்கூடிய அப்படியே ஒரு மாதுளம்பழம் கீழே தொங்குற மாதிரி, அப்புறம் அதுக்கடுத்து ஒரு தங்கத்தாலான ஒரு மணி, அப்புறம் ஒரு மாதுளம்பழம் அப்படியே வந்து வரிசையா இருக்கும். நீங்க இந்த பிக்சர்ல பார்த்தது போலதான் அந்த அங்கியினுடைய கீழ் பாகத்துல அதனுடைய தொங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா மாதுளம்பழம் போன்ற டிசைன்ல நூலிலேயே செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரிஜினல் மாதுளம்பழம் அல்ல, மாதுளம்பழம் வடிவில அதே அதே மாதிரியான ஒரு அமைப்பு எங்க செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த அங்கியினுடைய ஓரங்கள் நிறைய மாதுளம்பழங்கள் போல செய்து அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதுளம்பழம், அப்புறம் ஒரு தங்கத்திலேயே ஒரிஜினல் கோல்டு, அந்த கோல்டுலேயே செய்யப்பட்ட ஒரு மணி, அந்த மணியில இருந்து சவுண்டு வரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு விட்டு ஒண்ணுங்கிற மாதிரி அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 35வது வசனம். 35ஆம் வசனம். ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வசன பகுதி. இந்த வசன பகுதியில என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, எதற்காக இந்த மணி அங்க கட்டி தொங்க விட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆசாரியன் நடந்து தேவனுடைய பலிகளை செலுத்தும் பொழுது தேவனுக்கு ஏற்ற தேவனுக்கு பிரியமான பலிகளை அவர் செலுத்தி கொண்டு மகாபரிசுத்தத்துக்குள்ளேயும் மற்ற இடங்களுக்கும் அவர் நடந்து போகும்போது அந்த பெல் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அந்த பெல் சவுண்ட் எப்படி இருக்குன்னா, பெல் சவுண்ட் கேட்கல அப்படின்னா அவர் எங்கேயும் நடக்கல, ஒரே இடத்துல இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்ப நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா அவர் அந்த பெல் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அந்த பெல் சவுண்டு என்ன சவுண்டு பெல் சவுண்ட் கேட்குதுன்னா ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ள பலி செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த பெல் சவுண்ட் கேட்கல அப்படின்னா அவர் பலி செலுத்தல, ஏதோ வேலை அமைதியா ஒரே இடத்துல இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்ப எதற்காக வந்து தேவன் இந்த ஒரு காரியத்தை, இந்த பெல் வந்து பிரஷுக்கு அடியில் இருக்கணும், அது எதுக்கு இருக்கணும் அப்படின்ற இந்த ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்காருன்னா, மகாபரிசுத்தத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் உள்ள பிரவேசிக்கிறாங்க. அப்படி பிரதான ஆசாரியன் உள்ள பிரவேசிக்கும் போது அவர் ஏதாவது ஒரு பாவம் செய்திருக்கிறார், குற்றம் செய்திருக்கிறார்னா கண்டிப்பா அவர் மறிச்சிடுவார். அப்ப அவர் மறிக்காம இருக்கிறதுக்கு அநேக தேவனிடத்துல ஒப்புரவாகக்கூடிய அநேக பலி முறைமைகள் அங்க இருக்குது. அந்த பலி முறைமைகளை அவங்க செய்துட்டு தான்
அவர் என்ன பண்ண உள்ள போகணும். உதாரணத்துக்கு பாருங்க, ஜனங்களுடைய பலியை கொண்டு போறதுக்கு முன்னாடி தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் அவர் ஒரு பலி செலுத்தணும். அந்த பலியை வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த பலியை வந்து அவர் வந்து செலுத்தியிருந்தா இவர் தைரியமா உள்ள போகலாம். இவருக்காக தனியா ஒரு பலி, இவருடைய பாவம், இவருடைய குடும்பத்தாருடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக அவர் செய்திருக்கணும். அடுத்தது தூப பீடத்துல இருந்து என்ன பண்ணிருக்கோம்னா, தூப வர்க்கங்களை 2 கைப்பிடி அளவு நிறைய அள்ளி அவர் தூப வர்க்கத்துல போட்டு, ஏன்னா அந்த தூப வர்க்கத்துல எரியக்கூடிய நெருப்புல போடும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய புகை நிமித்தமா அந்த புகை வந்து என்ன ஆகும்னா மகாபரிசுத்தத்துக்குள்ள உள்ள பிரவேசிச்சு அது என்ன ஆகும்னா மகாபரிசுத்தத்துல மூடி ஓவர்ஃபுல் ஆகி ரிட்டர்ன் ஆகும். பரிசுத்தத்துல இருந்து தூபம் போட்டு அந்த தூபம் மேகம் புகை வந்து மகாபரிசுத்தத்தை முழுதுமாக மூடி அது ஓவர்ஃபுல் ஆகி ரிட்டர்ன் ஆகும். அப்படி ஓவர்ஃபுல் ஆகி ரிட்டர்ன் ஆகும் பொழுது அங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்கன்னா இவர் உள்ள போலாம் அப்படிங்கிறதுக்கான தேவன் பிரதான ஆசாரியன், அதாவது ஆரோனுக்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கை. இப்ப நீங்க உள்ள வரலாம், உங்களுக்கு என்ன ஆகாது, மரணம் வராது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அங்க இருக்குது பார்க்க. அது மாத்திரம் இல்லைங்க அன்பான சகோதரர்களே, இந்த ஆரோன் ஏதாவது பலிமுறைமைகள் ஏதாவது உள்ள போகும், இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் பலிமுறைமைகள் ஏதாவது தவறு செய்திருந்தா உள்ள போகும்போது இறந்துருவார். அப்படி உள்ள போகும்போது இறந்துட்டா அவருடைய பாடிய மகாபரிசுத்தத்திலே அவர் செத்து விழுந்திருப்பார். இப்ப யாரும் துணிகரமா போய் அவர் உடலை எடுத்து கூட வந்து வெளியே வர முடியாது. அப்போ இறந்த அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு உள்ள போனாங்கன்னா யார் உள்ள போறாங்களோ அவங்களும் இறந்துருவாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்வாங்கன்னா இடுப்புல வந்து கயிறு கட்டி அப்படி உள்ள விடுவாங்களாம். அவரு மற்ற அதாவது அண்டர் பிரீஸ்டஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இடுப்புல கயிறு கட்டி அவர் உள்ள விடுறதாம். அவர் உள்ள போயிட்டு பலியெல்லாம் செலுத்திட்டு வரும். அப்ப என்ன ஆகுனா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அந்த பெல் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். பெல் சவுண்ட் கேட்கறது நின்றுச்சுன்னா ஆள் என்ன ஆயிட்டாருங்க, உள்ள இறந்துட்டார் அப்படின்ட்டு அந்த கயிறு மட்டும் அப்படியே இழுப்பாங்களாம், அவருடைய பாடி வெளியே இருந்திருக்கும். இப்படிதான் வந்து அங்க நடைமுறை இருந்திருக்கிறதாக நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும். தேவன் ஆசாரியர்களுக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மகிமையான வஸ்திரத்துல இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்ல தேவன் ஏதாவது பாடம் வைத்திருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஞான அர்த்தம் இருக்கும் இல்லையா. இப்போ சவுண்டு தான் வரணும்னா அது வேற மாதிரி கூட ஏதாவது சவுண்டு எழுப்பி இருக்கலாம், இல்ல வேற மெத்தட் வச்சுக்கலாம். ஏன் இந்த மணி அப்புறம் இந்த மாதுளையினுடைய வடிவமைப்புல ஒரு மாதுளை வடிவில் வந்து ஒரு நூலால் செய்யப்பட்ட ஒரு பொருள் இருக்கும், அதுவும் அங்கில இருக்கும். இந்த தொங்கல் எதற்காக, அப்புறம் அந்த ப்ளூ கலர் அங்கி எதை அடையாளப்படுத்துது, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதை குறித்து சில ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு நம்ம அதை வாசிக்கும் போது புரிஞ்சுக்கணும். அதான் நாங்கள் உங்களுடைய பார்வைக்காக இப்போ நம்ம கொடுக்குறோம் பாருங்க. அந்த ப்ளூ கலர் அங்கி அதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவா இது ஒரு ப்ளூ அப்படின்னாலே அது ஹெவன்லி கலர் அப்படின்றாங்க. ஹெவன்லி கலர் அப்படின்றாங்க. ஹெவன்லி கலர் அப்படின்னா அதாவது ஒரு ஹெவன்லி நேச்சர், பரலோக தன்மை அப்படின்னு சொல்றாங்க. பரலோக தன்மையை வெளிப்படுத்துறதா அந்த நீல நிறம், இளநீல நிறம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே பாருங்க, சகோதரருடைய ரீப்ரின்ஸ் 7:2 அதுல பேர 3ல ஒரு அருமையான ஒரு வரி கொடுக்கப்பட்டிருக்குது. அது பாருங்க, அதுல என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, சகோதரி வாசிக்க முடியுமா? எஸ் பிரதர். ஒரு நீல அங்கி அவரது பரலோக இயல்பை காட்டுகிறது. நீலம் நிறம் அமைதியான வானங்களின் நிறத்தை காட்டுகிறது. பொதுவா பாருங்க, நீல நிறம் ஒரு அமைதியான வானங்களின் நிறத்தை காட்டுது அப்படின்னா அந்த கலருடைய ஆவிக்கு அர்த்தமாக சொல்றாங்க. நம்ம கூட சொல்றோம் ஸ்கை ப்ளூ அப்படின்றோம். ப்ளூ அப்படின்னாலே அது ஸ்கை ப்ளூ தான். ப்ளூ கலர் எங்கிருந்து தான் கிடைச்சிச்சு, ப்ளூ கலர்னா என்ன அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு நிறமும் ஏதோ ஒரு தேவனுடைய படைப்பில் இருந்து பெற்றுக்கொண்டது தான். ஓகேங்களா. இப்போ எல்லாத்துக்குமே இப்போ ஸ்கை ப்ளூ அப்படின்னா ஸ்கை இருக்கக்கூடிய கலர் தான் வேற எங்கேயாவது பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா இது ஸ்கையோட கலர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஏற்கனவே அந்த கலர்ஸ் சாப்டர் நம்ம டாபிக் படிக்கும்போது நம்ம இதை குறித்து படித்தோம். புரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பான சகோதரர்களே. பொதுவா நீங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது
அங்க வானத்துல நமக்கு சில சூழ்நிலை ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கலரா இருக்கு. வானம் முழுக்க ஒரு கருப்பா இருக்கு அப்படின்னா மேகங்கள் மழை வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு ஹெவி ரெயின் வரப்போகுது இருக்கு. அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு ஹெவி ரெயின். அதே ஒரு ஒரு வானத்துல வந்து ஒரு ஒரு எல்லோயிஷா இருக்கு அப்படின்னா ஏதோ சன்ரைஸ் இல்ல சன்செட் அந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு நம்ம புரிச்சுக்கலாம். இதே நீங்க ஒரு மதியம் ஒரு 12 மணி 1 மணி போல இருந்து அப்படி வானத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு கிளியர் ஸ்கை இருக்கும். அந்த கிளியர் ஸ்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ப்ளூ இருக்கும். மேகங்கள் எல்லாம் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், கிளியரா இருக்கும். இது என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ஹெவன்லி கலர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஹெவன்லி கலர் அப்படின்னா இது பரலோகத்தினுடைய நிலை, பரலோகத்தினுடைய வண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அங்க ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் இந்த கலர் காட்டும் ஒரு அமைதிய. அதுல அந்த அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கு ஒரு தேவ சமாதானம் அப்படின்னு சொல்றேன். நான் திரும்ப ஒரு முறை நான் சொல்லிடுறேன். ப்ளூ கலர் அங்கியில ஏன் ப்ளூ கலர் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சோம்னா அந்த ப்ளூ கலர் அடையப்படுத்துது தேவ சமாதானத்தை. தேவ சமாதானம் அப்படின்னு சொன்னா அந்த ஆசாரியன் அந்த அங்கி அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த அங்கியை அவங்க அணிஞ்சிருக்கும் பொழுது எப்பொழுதுமே அவர்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் இருக்கணும். ஒருவேளை நீங்களோ நானோ தேவனுடைய ஊழியத்தை செய்யறோம் அப்படின்னா அந்த ஊழியத்துல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை தான் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். சமாதானமற்ற சூழ்நிலை அதாவது எப்படி சொல்லலாம், எப்பொழுதுமே உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் யாராவது ஒரு சகோதரன் மூலமாக சகோதரன் மூலமாக இல்ல வெளியிருந்தோ இல்ல உள்ள இருந்தோ ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஏதோ வந்துகிட்டே இருக்கும். ஏதோ தடைக்கல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. தடுக்கல்களாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வரும் பொழுது நாம என்ன செய்யணும்னா அதெல்லாம் சரி செய்யும். நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவ சமாதானத்தோட நம்ம அந்த காரியங்களை அணுகணும். பாருங்க, ஆசாரியன் அடையாளப்படுத்துறாங்க தேவனுடைய ஊழியக்காரர்ல. அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அவங்களுக்குள்ளாக அநேக பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகள் மத்தியில அவர் எப்படி இருக்கணும்னா ஒரு தேவ சமாதானம் அவருடைய இருதயத்துல எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்களாகட்டும் நானாகட்டும் நம்ம எல்லாருக்குமே தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயத்துல எப்படி இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க உங்களுடைய இருதயத்தை அதை ஆளக்கடவது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா பைபிள்ல ஆளக்கடவது, ஆளுகை அப்படின்னால எங்கெல்லாம் வருதோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுக்கறது அப்படின்னு புரிஞ்சுப்போங்க. பாருங்க, உங்களுக்கு நான் உதாரணத்தை நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கிரியேஷன்ல தேவன் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று படைக்கும் பொழுது சொல்றாங்க பூமியை படைச்சிட்டு 4ஆம் நாள்ல சூரியன் சந்திரன் அந்த காரியங்களை படைக்கும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. உங்களுடைய நினைவில் இருக்கும். எப்படின்னா பூமியை பூமியில பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் உண்டாக கிடவது என்று தேவன் சொன்னார். அது அப்படியே உண்டாயிற்று அப்படின்னு வசனம் இருக்கும். அது என்ன ஆள கடவுது இங்க நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். 6 நாள் எல்லாவற்றையும் ஆதாம் ஏவல் எல்லாத்தையும் உண்டாக்கியாச்சு. இப்ப எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் தேவன் பார்க்கறா எல்லாம் அழகா இருக்கு. இப்ப அதெல்லாம் தூக்கி ஆதாம் கொடுத்துட்டு எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆளுகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது ஆளுகை அப்படிங்கிறது இப்போ சூரியன் பூமியை பகல்ல ஆளுகை செய்யுது அப்படின்னா பூமிக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சூரியன் பூர்த்தி செய்து. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், நல்லா கவனிங்க. பூமிக்கு தேவையான அத்தனை காரியங்களும் பூமி எங்க இருந்தா பெற்றுக்கொள்ளுதுன்னா சூரியன் இருந்தா வாங்கிக்குது. அப்போ சன்லைட்டு இந்த எர்த்துக்கு வந்து சேரும்போது எல்லா எனர்ஜி சோர்சஸ் எல்லாம் எங்கிருந்தா கிடைக்குதுன்னா சன்லைட்ல இருந்தா கிடைக்குது.
அதனாலதான் அந்த வசனம் அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியை ஆள பெரிய சுடர் அப்படின்னு அந்த வார்த்தை கொடுக்கும். அப்போ ஆளுகை சென்று இந்த புரிதல் வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு கூட நம்ம சொல்றோம், இந்த தமிழ்நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கா? இந்த சிஎம் இவர்தான் ஆண்டு கொண்டிருக்கார். இந்தியாவை இந்த பிரைம் மினிஸ்டர் ஆளுகை செய்யறார் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஆளுகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாட்டுக்கு தேவையான விஷயத்துல அவர் செய்யணும், அவர் மூலமா தான் நடக்கணும், எல்லா நன்மையும் அவர்கிட்ட இருந்து வரணும், எல்லாவற்றுக்கும் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை தேடி தேடி அவங்க செய்யணும் அப்படிங்கிறத அதனால அவங்க ஆளுகை செய்கிறவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப அன்பான சகோதரர்களே, அதே இடத்துல அதே மாதிரி இப்ப இந்த காரியத்தை நீங்க பொருத்தி பாருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது அப்படின்னா, தேவ சமாதானம் தான் நம்முடைய இருதயத்தை ஆளணுமா? இருதயம் அப்படின்னு சொல்லும்போது சிந்தை நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு தேவ சமாதானம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா, ஒரு பயமோ பதட்டமோ நடுக்கமோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு விஷயங்களோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்ப தேவ சமாதானம் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யறது? உங்களுக்கும் எனக்கும் தேவ சமாதானம் இல்லாம நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்காது. எவ்வளவோ நம்ம வெளியில வேலை செய்யற இடத்துல, இல்ல நமக்கு சொந்தக்காரங்க மத்தியில, இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ள, இல்ல அம்மா மகன், இல்ல அப்பா நம்ம பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவுல, இந்த மாதிரி எத்தனையோ உறவுகள் மத்தியில நமக்கு நிறைய என்ன இருக்குன்னா, ஒரு மனத்தாங்கல் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும், இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலாம். நான் சொல்றது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. இல்ல நண்பர்கள் மத்தியில, இல்ல சபையில சகோதரர்கள் மத்தியில, சகோதரிகள் மத்தியில, இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போதெல்லாம் நம்முடைய மனசு கடந்து தவிக்கும். இல்லடா இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கே. அப்ப நம்முடைய மனசு என்ன என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, ஒரு மனக்கலக்கம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு நிலைய நம்முடைய இருதயம் தேடும், அதுக்காக ஏங்கும். அப்போ நம்முடைய மனசு எப்போ ஒரு அமைதியான நிலையில இருக்கும் அப்படின்னா, தேவன் நமக்கு இந்த ஒரு சமாதானத்தை கொடுத்ததுன்னா மட்டும்தான் அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். சரி, அப்ப உபத்திரவம் மத்தியில பாடுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த தேவ சமாதானம் எப்படி கிடைக்கும்? ஆசாரியனுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஆசாரியனுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, இந்த தேவ சமாதானம் தேவன் தூக்கி கொடுத்துறாரு அப்படின்னு நம்ம அப்படியே சும்மா லிட்டரா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆசாரியன் தானே, நமக்கு எப்படி தேவ சமாதானம் கிடைக்கும்? நம்ம எப்படி தேவ சமாதானத்தை வாங்கிக்கிறது? நம்முடைய ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு, இந்த பழைய ஜீவிதத்தில் நம்ம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா நம்ம எப்படி தேவ சமாதானம் பெற்றுக்கொள்றது? இப்ப சபையில முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூப்பர், நம்முடைய சபையுடைய மூப்பர் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளக்கடவது, நமக்கு மாத்திரமில்ல உலகத்தில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களுடைய இருதயத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து வழிநடத்த கிடவது அப்படின்னு சொல்லி ஒரு தேவ சமாதானம் சொல்லி ஆசீர்வாதத்தை கூறிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்துருமா அப்படின்னா, மூப்பர்கள் ஆசீர்வாதம் சொல்லும் போது நமக்கு ஆசீர்வாதம் வர்றதில்லை. ஆனா தேவ சமாதானம் கிடைக்கணும்னு நம்ம அனைவருக்காகவும் மூப்பர் அங்க ஒரு ஜெப வார்த்தைகளை ஏறெடுக்கிறார் தேவ சமூகத்துல. அந்த வார்த்தை நிமித்தமாக நம்முடைய இருதயம் சாந்தப்படுது. அப்படி சாந்தப்படும் பொழுது நொடி பொழுதுல நம்முடைய இருதயத்துல அந்த சமாதானத்தை கொண்டு வந்து வைக்கிறார். பாருங்க அன்பான சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நினைக்கணும். நமக்கு எந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அப்படி வச்சுக்கோங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நமக்கு என்ன வரும்? முதல்ல ஒரு பயம் வரும். நம்ம அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆகணும். அந்த பயத்தை எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் நீங்க அங்க செய்யணும். என்ன எக்ஸசைஸ்னா, இது ஒரு அழகான ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கணுமா, இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில பெருசா இல்ல நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரியவரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பக்கம் நம்முடைய பிரச்சனையும் இந்த பக்கம் நம்முடைய தேவனுடைய வல்லமையும் வச்சு பார்க்கும்போது எது பெருசு அப்படின்னா, தேவனுடைய வல்லமை, என்னுடைய தேவன் எங்க அப்பா என் கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த பிரச்சனை ஒண்ணுமே எல்லாம் போயிடும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோமாம, நமக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையோ, நமக்கு ஒரு கவலையோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கண்ணீரோ வரும் பொழுது
நாம என்ன பண்ண மாட்டோம், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். ஆனா அப்படி நினைக்கக்கூடிய பயிற்சியை நம்ம பழகிட்டோம், லைஃப்ல பழகிட்டோம் அப்படின்னா அந்த நிமிஷம் நமக்கு தேவன் கொடுத்துறாங்க தேவ சமாதானம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும், இது இன்னாருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே தேவன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, குறிப்பா ஊழியத்துல தேவன் கொடுக்கிறார். எவ்வளவோ சூழ்நிலை இருக்கும். நீங்க ஊழியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எப்பொழுதுமே ஒரு 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 சூழல், நமக்கு எதிரடியான சூழல் வந்துகிட்டே இருக்கும். அந்த சூழல்ல நாம மனக்கலக்கம் இல்லாம ஒரு தைரியமா முன்னோக்கி பயணிச்சு அந்த ஊழியத்தை உண்மை உத்தமமா நிறைவேற்றுறதுக்கு நமக்கு வேணும் தேவ சமாதானம். அந்த தேவ சமாதானம் எப்படி தேவன் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நாம் தேவனை எல்லாவற்றுக்கும் மேல அவரை நம்ம பெருசா நினைக்கிற அந்த மனநிலை நமக்குள்ள உருவாச்சுன்னா தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கணும். சரி, இப்ப இதான் தேவ சமாதானம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா, இப்ப நம்ம நீங்க இப்ப சொல்லுங்க, ஆசாரியன் அங்க நிழல்ல, அதாவது யூத யுகத்துல அங்க ஆரோன் ஆரோன் கூட இருந்த அடுத்தடுத்து வந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய வஸ்திரத்துல ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க அப்படின்னா, அன்னைக்கு லிட்டரல் எடுத்து போட்டாங்களா ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ட்ரெஸ் ஏதோ தேவன் போட சொல்லியிருக்கிறார், நாம போட்டுருக்கிறோம். ஒருவேளை போடாம நம்ம இந்த ஊழியத்துக்கு போயிட்டோம்னா நம்ம இறந்துருவோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைச்சு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசாரியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு ப்ளூ கலர் அங்கி எடுத்து போட்டிருக்கிறோம். அந்த ப்ளூ கலர் அங்கியை நம்ம எப்பொழுதும் கழட்டவே கூடாது. அந்த ப்ளூ கலர் அங்கியில என்ன அடையாளம், நம்ம நிஜமாலே போட்டிருக்கிறோமா? இல்ல, லிட்டரலா இல்ல, நம்மளுடைய ஒரு அடையாளமாக நம்முடைய சரீரத்துல எப்பொழுதுமே ஒரு ப்ளூ கலர் அங்கி இருக்குது. அந்த ப்ளூ கலர் அங்கி இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்துல ரொம்ப ஆழமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம ஜெபம் செய்யும் பொழுது தேவனிடத்துல நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம், தேவனே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்க. கிறிஸ்து ஜெபம் பண்ணார் இல்லையா, அவருடைய இறுதி ஜெபத்துல இந்த வார்த்தையில அதிகமா பயன்படுத்தியிருப்பார். அந்த சமாதானம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மனக்கலக்கமற்ற நிலையில இருந்து மன உறுதியோட எல்லா காரியத்தையும் செயல்படுறதுக்கு ஒரு ஒரு தைரியம் நமக்குள்ள வரும். எதை குறிச்சும் நமக்கு பயம் இருக்காது, எதை குறிச்சும் கவலை இருக்காது. என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்துடும். அந்த மனநிலை நமக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், நமக்குள்ள ப்ளூ கலர் அங்கி இருக்குன்னு அர்த்தம். ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நம்ம சபையில பாக்குறோம், எக்லிசியால பாக்குறோம், நம்முடைய சர்ச்சில் பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நாம சொல்லணும், பிரதர் உங்களுடைய ப்ளூ கலர் அங்கி எங்க, நீங்க அந்த அங்கி எடுத்து போட்டுக்குங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார், தேவ சமாதானம் உங்களோடு இருக்கும் அப்படின்னு நாம அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும், அவங்களுக்கு நம்ம தைரியம் சொல்லணும். ஒவ்வொரு உடன் சகோதர சகோதரருக்கும் செய்யணும். எனக்கு நீங்க சொல்லணும், உங்களுக்கு நான் சொல்லணும். அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்துல எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த அங்கியினுடைய கீழ்ப்பகுதியில இருக்கு ஒரு மாதுளம்பழம், ஒரு பொன்மணி. பாருங்க, மாதுளம்பழம் ஒண்ணு, அடுத்து கோல்டன் பெல், இது ஒண்ணு விட்டு ஒண்ணு அப்படியே இருக்கும். இங்க மாதுளம்பழம்னா நிஜமாலுமே மாதுளம்பழம் அல்ல, மாதுளம்பழத்தினுடைய வடிவில செய்யப்பட்டிருக்குது. அதாவது ப்ளூ கலர் நூல்லையே அப்படியே ஒரு பந்து மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா செஞ்சு செஞ்சு அதை சுருட்டி செஞ்சு அந்த டிசைன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதுளம்பழத்தை குறிச்சு, மாதுளம்பழம் என்ன நோக்கத்திற்காக தேவன் அங்க ஒண்ணு வச்சிருக்கிறார். மாதுளம்பழத்தை நீங்க எல்லாரும் பார்த்தீங்க, இதுதான் மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழம் அப்படிங்கிறது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதுளம்பழம் மற்ற பழங்கள் மாதிரி இருக்காது, இது சற்று வித்தியாசத்தோட இருக்கும். என்ன வித்தியாசம் பாருங்க, ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. ஆனால் இந்த மாதுளம்பழம் மற்ற பழங்களை காட்டிலும் இது நல்லாவே சொல்லணும், இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த மாதுளம்பழம் தேவன் என்ன பண்ணாராம, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய தேசத்துல அளவு கடந்து வளரக்கூடிய ஒரு 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 செடி, அதாவது மாதுளம், இது என்ன சொல்றீங்க, இந்த செடியை அங்க வச்சுட்டார். இந்த செடிக்கு
மாதுளை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல வச்சிருக்கோம்னா இது வந்து ஒரு வறட்சி தாவரம். வறட்சி தாவரம்னா ஒரு ஒரு வெப்பநிலை இருக்கக்கூடிய, அதிகமாக வெப்பநிலை இருக்கக்கூடிய நாடுகள்ல இது நல்லா வளரும். இப்போ கரூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை எடுத்து ஒரு உதாரணத்தை வச்சுக்குவோம். கரூர் பகுதி அப்படின்னா கரூர் பொதுவாக வெப்பமான பகுதி தான். இந்த வெப்பமான பகுதியில இந்த மாதுளை வருமானா தாராளமா நல்லா வரும். சரி, இப்ப வீடுகள்ல கூட வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா இது குறைவா தான் தண்ணி எடுத்துக்கும். அதாவது மற்ற மற்ற ஆரஞ்சு அப்படின்னு வச்சா தண்ணி எல்லாம் லிட்டர் கணக்கு நிறைய ஊற்றும். இப்ப நீங்க தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இந்தியாவில ஆகட்டும், இந்த ஆரஞ்சு பயிரிடுறத தடையே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பற்றாக்குறை. பல நாடுகள்ல ஆரஞ்சு பழமெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா விவசாயம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அதிகப்படியான தண்ணீர் பாசனம் அதுக்கு தேவைப்படும். ஒரு நெல், ஒரு கோதுமை பயிரிடுறதை காட்டும் அதிகப்படியான அது வாட்டர் கன்சம்ஷன் அது ஜாஸ்தி. ஆனா இந்த மாதுளை இருக்கு இல்லைங்களா, நீங்க தண்ணி நிறைய ஊத்துனீங்கன்னா காய் வைக்காது செடியில. காய், அதாவது காய் சொல்றது வந்து அந்த அந்த கனி வராது. ரொம்ப குறைவான தண்ணி தான் இருக்கணும். குறைவான தண்ணினா நம்ம வீட்டுல சும்மா ஹேண்ட் வாஷ் பண்றோம் அந்த மாதிரி தண்ணி. தெரியும், கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தோட வீட்டுல வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னா அது ரொம்ப குறைவான தண்ணி தான் இருக்கு. அதிகப்படியா தண்ணி ஊத்துனா அது காய் காய்க்காது, செடியே பட்டு போயிருமா அந்த மாதிரி. அப்போ இஸ்ரேல் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு 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 வனாந்திர பாலைவன மாதிரி இடம். அங்க தண்ணீர் வசதி ரொம்ப குறைவு. அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு அற்புதமான ஒரு செடியை கொண்டு வந்திருக்கிறார். அதான் வசனம் நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாசிங்க சகோதரி. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். பாருங்க அன்பான சகோதரர்களே, இஸ்ரேல் தேசத்துல என்ன விஷயங்கள் எல்லாமே அங்க நிறைய விளையுது அப்படிங்கிறத சொல்ற வசனம் தான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அங்க சொல்லப்பட்டிருக்குது மாதுளம் செடிகள் உள்ள தேசம் அப்படின்னு. அப்போ மாதுளை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் என்ன சொல்றீங்க, ஒரு புதிய ஒரு பொருள் அல்ல. அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டதுதான். ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். இப்போ ஒரு பலிபீடம் செய்யணும், ஒரு கேருபின் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா இது என்னது அப்படின்னு அந்த ஒரு ஐடியாலஜியே வராது. ஆனா மாதுளம்பழம் மாதிரி ஒண்ணு செய்யணும்னா தாராளமா செஞ்சிருப்பாங்க. ஏன்னா மாதுளம்பழத்தை அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க இல்லையா. அப்ப நிறைய பார்த்து பழகின ஒரு பொருளை செய்யணும். ஆனா எப்படி செய்யணும்னா அந்த நூல்லையே செய்யணுமா, அந்த ப்ளூ கலர் நூல்லையே செஞ்சு ஒரு மாதுளம்பழம் வடிவை கொண்டு வரணும். அப்போ இந்த மாதுளம்பழத்துல என்ன இருக்கு அப்படின்னா இது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிச்சு. அப்படின்னா நிறைய நோய்களுக்கு இந்த மாதுளை ரொம்ப ரொம்ப பெரிய அது மாதுளைனா அது ஒரு பெரிய தோல் இருக்கும், கெட்டியான ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை விளக்குனா உள்ள மணிகள் போல இருக்கும், சின்ன சின்ன மணிகள் இருக்கும். அந்த மணிகள் உடைச்சு பார்க்கும்போது பாருங்க, இந்த பிக்சர் நீங்க பாக்குற மாதிரி தான் அது ஒவ்வொன்றும் ரொம்ப சுவையான உள்ள உள்ள வந்து இருக்கும், சின்ன சின்ன பீசாஸ் இருக்கும். அதான் வந்து சீடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்னன்னா நம்முடைய ஆரோக்கியத்தை சாவுடைய விளிம்பில் இருக்கிறவங்களுக்கு கூட கொண்டு வர்றதுக்கான விஷயம் இதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சகோதரர் குறிப்பிடும் எப்படி சொல்றாருன்னா இந்த மாதுளம்பழம் உங்களுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கை தரத்தையும் என்ன பண்ணுன்னா மேம்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை நீங்க உங்களுக்கு அதாவது சகோதரர் இன்னும் நிறைய காரியங்கள் இந்த மாதுளை பத்தி எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா உங்களுக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன ஒரு டிப்ரெஷன் இருக்கீங்களா, நீங்க மாதுளை சாப்பிடலாம். சரி, ஒரு மாதிரி நீங்க சோர்வா இருக்கிறீங்களா, மாதுளை சாப்பிடலாம். உங்களுக்கு நீங்க நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தனா இருக்கணுமா, மாதுளை சாப்பிடலாம். அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு ஒரு கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் இருந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரியான பொருட்களை வந்து ஒரு ஒரு சில காலங்கள் வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம், ஒரு ஸ்டேஜுக்கு மேல பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது இருக்கக்கூடிய சில ஒரு ஒரு மூலப்பொருட்கள் என்ன ஆகுதுன்னா தங்களுடைய ஜீவன், அதாவது ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கே பாதிப்பு ஏற்படுத்த அளவுக்கு ஓவர் இதெல்லாம் மாறும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். சகோதரர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதுளை ஒரு பலகீனமா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, வீக்கா இருக்கிறவங்களுக்கு பலப்படுத்தி ஒரு ஜீவன் கொடுக்குது அப்படின்ற மாதிரி எழுதுறாரு.
இத எப்படி கோட் பண்றாரு அப்படின்னா, இது ஏதோ ஒரு கோட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சு அங்க வந்து ஒரு வசனம் குறிப்பிட்டு ஒரு வார்த்தை வாசிங்க சகோதரி. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் வசனம் 2. நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். சுகந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். பாருங்க, இந்த மாதுளம்பழ ரசம் அப்படின்னு சொல்லும்போது அங்க இது வந்து ஒரு கிறிஸ்து சபைக்கு உன்னத பாட்டுனாலே நமக்கு தெரியும் இல்லையா? கிறிஸ்துவும் சபையும், மணவாளன் மணவாட்டி 2 பேர்த்துக்கு இடையே உண்டான ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு டூயட் சாங், ஒரு காதல் பாட்டு தான் வந்து இந்த உன்னத பாட்டுன்னு சொல்லி நம்முடைய வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்குது. அதை நம்ம படிப்போம். தேவன சித்தம் தான் இதெல்லாம் ஒரு வருங்காலங்கள் நம்ம நிறைய படிப்போம். இங்க என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து சபைக்கு என்ன கொடுக்குறாரா? அவருடைய மாதுளம்பழ ரசத்தை கொடுக்குறாராம். இது வந்து ஒரு அருமையான ஒரு அடையாள பாஷை இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் சகோதரர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி மூலமாக ஒரு பாவ மனுஷன் இழந்து போன அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு அடையாளமா இருக்கா மாதுளை ரசம். நான் சொல்றேன் பாருங்க. அதாவது சகோதரருடைய எழுத்துக்களை நான் வாசித்து காட்டுறேன். இந்த மாதுளம் பழமானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கனியாக உள்ளது. தேவன் செலக்ட் பண்ணிருக்காரு. எத்தனையோ பழங்கள் இருக்கு. ஆனா ஏன் மாதுளம் பழத்தை இந்த ஆசாரனுடைய வஸ்திரத்துல கூட வைக்கணும்? ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, என்னென்னமோ பழங்கள் இருக்குது. ஏன் மாதுளை அப்படின்னு சொல்லும்போது இது தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தம் இருக்கு? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியானது இழந்து போன ஜீவியத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட அப்படிங்கிற பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய கனி. அந்த கனிதான் எது அப்படின்னா மாதுளம்பழம் அப்படிங்கிறத பாருங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் இழந்து போச்சு இல்லையா? என்னது? தன்னுடைய ஜீவனை இழந்த ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க இழந்து போன ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்றது. அதனாலதான் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அவர் என்ன வந்தார் அப்படின்னா, நாம என்ன இழந்துட்டோம் அப்படின்னா, நாம் நம்முடைய ஜீவனை, தேவன் நமக்கு கொடுத்த ஜீவனை நாம் இழந்து விட்டோம். அந்த இழந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து தம்முடைய 3 வருஷ ஊழியம், அந்த ஊழியத்தினுடைய நிறைவுல அவருடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டு கொடுத்தார் இல்லையா? அந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஊழியம், அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் அடையாளப்படுத்துது. அந்த சாக்ரிஃபைஸ் அடையாளப்படுத்துது இந்த மாதுளம்பழத்தை அடையாளப்படுத்துது. சரிங்க அன்பான சகோதரர்களே, இந்த மாதுளம்பழத்துல அப்போ அந்த ஆசாரனுடைய வஸ்திர தொங்கல்ல தொங்கக்கூடிய மாதுளம்பழம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஜீவனை அடையாளப்படுத்துதா? ஆமா, எஸ். அப்படின்னா அது அன்னைக்கு இப்ப நம்ம வந்து இப்ப நம்முடைய வஸ்திரத்துல நமக்கு அந்த ப்ளூ கலர் அங்கியோட கீழே என்ன இருக்கு அப்படின்னா மாதுளம்பழம் இருக்கு. அப்படின்னா நீங்க அந்த அங்கியும் இந்த மாதுளம்பழத்தையும் பொருத்தி வச்சு நீங்க சொல்லி பாருங்க, நான் தேவனுடைய ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரன், என்னுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், நான் என்ன ஆயிட்டேன், இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டேன், ஆதாமுக்குள்ள நான் மறிச்சிட்டேன், இப்ப நான் கிறிஸ்துவுக்காக நான் உயிர் தெளிந்து நான் நிக்கிறேன், கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, நான் எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன், இப்ப நான் ஜீவன் உள்ளவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுது. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த மாதுளம்பழம்
எங்கிருந்து தெரியும் அப்படின்னா, நீங்க அங்க அந்த 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 வியூ ஆசாரியனை பார்க்கும்போது அந்த அங்கியில கீழே தெரியும், அந்த அங்கியும் தெரியும், அந்த அங்கிக்கு கீழே தெரியும் மாதுளம் பழம் வடிவ தெரியும். ஓகேங்களா? அது மாத்திரம் இல்லைங்க, அதுல ஒரு பெல் இருக்கு. அந்த பெல், அந்த மணி, தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த மணி எதை அடையாளப்படுத்துது சொல்லி பார்க்கும்போது, அந்த பெல் இருந்து ஒரு சவுண்ட் வரும். என்ன சவுண்டு? ஆசாரியன் எப்போலாம் வந்து ஆசாரியன் கூட அந்த ஊழியம் செய்யறாரோ அப்போலாம் வந்து ஒரு மணி அந்த ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சத்தம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவனுடைய தேவனுடைய ஒரு கிருபை இரக்கத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு ஜீவன். அந்த ஜீவன் கொடுத்து யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் பாவத்துல இருந்தேன், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து என்னை மீட்டு ரட்சித்து என்ன பண்றாருன்னா, எனக்கு இன்னைக்கு ஜீவனோட நிக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு நாம மற்றவங்களுக்கு சொல்றோம். நாம மற்றவங்களுக்கு இந்த அறிவிப்பை நம்ம ஊழியமாக நம்ம சொல்றோம். கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பலியை மற்றவங்களுக்கு பறைசாற்றோம். அப்படின்னா எடுத்து சொல்றோம் எல்லா ஜனங்களுக்கும் சாட்சியாக. இந்த சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கும் ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்படி எடுத்து சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷ ஒரு பணியை அடையாளப்படுத்துது இந்த மணி. ஒரு பகுதி வாசிக்கலாம் பாருங்க. சகோதரி வாசிக்கிறீங்களா? எஸ் பிரதர். பொன்மணிகள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையும் அலங்காரமுமான நிலையில் இருக்கும்போது மணிகள் இஸ்ரவேலுக்கும் அறிவித்தது போன்று உலக ஜனங்கள் உட்பட எல்லாருக்கும் அவருடைய ஈடுபலியின் முக்கியத்துவத்தை அறிவிக்கப்படுதலை குறிக்கின்றது. இதன் சம்பந்தமாகத்தான் கனியும் மணியும் ஒன்றனருகே ஒன்றாக தொங்கவிடப்பட்டன. ஆமாங்க, அதனாலதான் இது ஆர்டர் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லி சகோதரர் எழுதுறார். அப்படின்னா ஒண்ணு, இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி, மக்களே நீங்க எதை இழந்தீங்களோ அது ஒரு நாள் வரும். நீங்க இழந்து போனதை திரும்ப கொடுக்கக்கூடிய திரும்ப கொடுத்தலின் ஒரு காலம் வரும் அப்படின்னு ஜனங்களுக்கு நாம எடுத்து சொல்றோம். அதுதான் மணி. அது யார் மூலமாக நமக்கு கிடைச்சது? இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி மூலமாக கிடைச்சது. ஈடுபலி அதை சொல்ற விஷயம். ஈடுபலி அதை சொல்ற விஷயம். இது ஒரு ஆசாரியன் சகல ஜனங்களுக்கும் அதை என்ன பண்ணா எடுத்து சொல்றதுக்கான ஒரு அடையாளத்தை தன்னுடைய வஸ்திரத்திலேயே அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துடைய மறைவுக்கு பிற்பாடு உலகம் முழுக்க அவங்க சென்று என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அவருடைய ஒரே பேரான அவருடைய ஒரே பரம தகப்பன் யெகோவா அவரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா சகல ஜாதிகளுக்கும் அறிவிச்சாங்க. ஏன்னா குமாரனையும் பிதாவையும் குமாரனையும் விசுவாசிக்கிறதே நித்திய ஜீவன் அப்படின்னு நமக்கு வசனம் இருக்கு இல்லையா? அப்போ ஒன்றான மெய் தேவனையும் அவருடைய ஒரே பேரான குமாரனையும் விசுவாசிக்கிறதா நித்திய ஜீவன் அப்படின்னு இருக்கிறதுனால, அப்ப அந்த ஜீவன் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் போய் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்ப அதுல ஒரு பெரிய ஒரு நடைமுறை சிக்கல் இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னா, சிக்கல் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கீங்க. பொதுவா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யூத யுகத்துக்கும் சுவிசேஷ யுகத்துக்கும் வித்தியாசம் நீங்க கவனிச்சீங்கன்னா, யூத யுகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் மாத்திரம் தான் அவங்களுடைய மைண்ட்ல, கிறிஸ்துவை விட்டுட்டாங்க. ஆனா அங்க அவங்க ஜனங்களோட இருந்து யாருன்னா கிறிஸ்து தான் இருந்தார், உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க என்னன்னா தேவன் தான் பிடிச்சுக்கிட்டாங்க, கிறிஸ்துவை விட்டுட்டாங்க. அதனால மேசியா வரும்பொழுது அவங்களுக்கு தெரியல. இப்ப சுவிசேஷ யுகத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசுவை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டாங்க, தேவன் விட்டுட்டாங்க. இயேசுவே தேவன் நினைச்சுக்கிட்டாங்க, அதை ஏசப்பா அப்படின்னு சொல்றது. அப்போ குமாரன் யாரு, தேவன் யார் அப்படி வித்தியாசம் அன்னைக்கும் தெரியல. இன்னைக்கு சுவிசேஷத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு தேவன் யார் குமாரன் யார் அப்படிங்கிற வித்தியாசம் தெரியல. இந்த ரெண்டையும் சரிவர ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்கன்னா அதான் முதல் படிநிலை. நம்ம திருத்துவம் அப்படிங்கிற ஒரு பாடத்துல நம்ம புரிஞ்சு கொண்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் எல்லா உலக ஜனங்களும் ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாங்க, தேவன் யார் கிறிஸ்து யார். அப்படி புரிஞ்சு கொள்ளும் போது அவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா நித்திய ஜீவனை எடுத்து கையில் கொடுத்துறாரு.
இப்ப நமக்கு எப்ப நித்திய ஜீவன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் தைரியமா சொல்லலாம், நான் எப்போ திருத்துவம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கேட்டு நான் விசுவாசணும், அப்ப எனக்கு கிடைச்சிச்சு நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, இது நம்ம ஒருபோதும் இந்த விசுவாசத்துக்கு நம்ம வழிவிலகாம இருந்தோம்னா அந்த நித்திய ஜீவனை தொடர்ந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாற்றுக்கிறது தெரியல. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற தன்னுடைய குமாரனை நம்முடைய தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருக்கும் அப்போஸ்தலர் பிரசங்கிச்சாங்க. எப்படின்னா பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துனா அவர் கொடுத்த ஈடுபலியை நாங்க எல்லாருக்கும் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம புரிஞ்சு கொள்ளணும், இந்த சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா ஆசாரியன் அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த ஆசாரியன் நிலையில நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஊழியத்தை முன்னெடுக்கிறோம். அப்ப ஊழியத்தை முன்னெடுக்கும் பொழுது எப்போல்லாம் ஆசாரியன் தேவனுக்கென்று பலி முறைமைகளை ஊழியத்தை செய்யறாங்களோ அப்போல்லாம் அவங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ட்ரெஸ் போட்டிருக்கும் போது அந்த ட்ரெஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த அடையாளப்படுத்துது. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம், அங்கிக்கு மேல போடக்கூடிய அந்த ப்ளூ கலர், அடுத்து ப்ளூ கலர் அங்கி எதை அடையாளப்படுத்துதுன்னா அது தேவன் நமக்கு இந்த ஊழிய வாழ்க்கையில நம்ம கொடுத்திருக்கிறார் ஒரு சமாதான தேவன். ஒரு யாரும் ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷனும் அதை எடுத்து போட முடியாத ஒரு சமாதானத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம அந்த சமாதானம் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க. அது மாத்திரம் இல்லைங்க, அதுக்கு கீழே அந்த அங்கிக்கு கீழே இருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதம். திரும்ப நம்ம எதை இழந்தோமோ அதை திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இழந்து போனதை பெற்றுக்கொண்டதுக்கான அடையாளம் மாதுளை, அது கூடவே இருக்கு மணி. அந்த கோல்டன் பெல் எதை அடையாளப்படுத்துது? கிறிஸ்து மூலமாக நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த மணி அடையாளப்படுது. அன்பான சகோதரர்களே, இந்த நாள்ல நம்ம கேட்ட இந்த ஒரு பாடத்தின் மூலமாக தேவன் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூட இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அது மாத்திரமல்ல, அடுத்த வாரம் இதுக்கு மேல போடக்கூடிய அடுத்த ஒரு வஸ்திரம், அதை இதுக்கு மேலேயே தொடர்ந்து போடக்கூடிய இன்னும் யூனிஃபார்ம் முழுமை அடையல, இப்ப பாதி தான் பண்ணியிருக்கோம், ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் பாதி இருக்கு. அதனுடைய ஆவிக்கு நடத்துங்க தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரங்களை பார்க்க இருக்கிறோம். பொறுமையோடு கேட்ட உணர்வையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வந்ததாக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்பேற்பட்ட மேன்மேலும் சத்தவசனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகர் மீட்பராகிய நன்றிகள் எடுக்கிறோம். அப்படியே இது எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம அன்பு சகோதரிக்கு நம்ம அனைவர் சார்பாக நன்றி செலுத்துக்கிறோம். ஒரு மேடை கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்க ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கலாம். இப்போ இரவு நீங்க படிக்க முடிய சகோதரன் ரவிச்சந்திரன் கரூர் నుండి முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ராயப்பர் கரூர் నుండి நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். தான் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். லூக்கா 14:27. பிதாவின் சித்தத்தை பல கஷ்டங்களுக்கு இடையே செய்து முடிப்பது சிலுவையை சுமப்பதற்கு ஒப்பாகும். இந்த ஜீவியம் அவருக்கு பல பகை, வெறுப்பு, பொறாமை, துன்புறுத்தல் போன்ற அநேக காரியங்களை உண்டாக்குகிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு சுகபோக வாழ்க்கையில் இருந்தவர்களை பிசாசினால் உண்டானவர்கள் என்றார்கள். இடுக்கமான பாதைகள் நடக்கிறவர்களாகிய ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை ஜீவித்தது போல அந்த சிலுவை ஒப்பான ஜீவியம் ஜீவித்து அந்த எல்லா பாடுகளையும் நிந்தையையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து சத்திய ஒளி பிரகாசிக்க செய்ய வேண்டும். மத்தேயு 16:24. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவரை, ஒன்றான மைதிலிருந்து ஒருவராய் சாகாமையுள்ளவரை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரை, மனசு ஒருவரும் கண்டிராதவரை, காணக்கூடாதவரை, பரிசுத்த தூதர்களால் நித்தமும் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவரை, அந்த சராசரங்களை படைத்தவரை,
அதன் காலத்தில் நேர்த்தியா வழிநடத்தி வருகிறவரையும் நோக்கி கூப்பிடுகிற சகல ஜீவராசிகளுக்கும் ஏற்ற காலத்தில் ஆகாரத்தை தந்து போஷித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஒன்றான மீட்புமே உமக்கே சதா காலங்களும் புதிய மகிமையெல்லாம் ஒரு ஒரே பேரான குமாரனும் எங்கள் நேச ரசிகரமான கிறிஸ்து மூலம் பேரெடுக்கிறோம். இந்த குமாரனை பற்றி விசுவாசத்தினால் அப்பா பேர் என்று அழைக்கிற புத்திர சிங்காரத்தின் ஆகியோர்களுக்கு தந்து எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் மீறுதலுக்கு மட்டாக தண்டித்து இந்த ஒரு நாளிலே நாங்கள் ஜீவனோடு நிற்கவும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்து உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இந்த இணையதளத்தின் மூலமாய் தியானிக்க தேவரி எங்களுக்கு பாராட்டின மேலான கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனத்தாழ்மையோடு நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். இந்த ஒரு நாளிலே ஆசாரி அணிந்திருந்த அந்த விஷயத்தை வஸ்திரத்துக்கான காரியங்களை அறிந்திருக்கிறோம். தந்தையை அந்த ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய ஜீவ காலத்திலே நாங்கள் நடத்தி சொல்வதற்கு போதுமான பலனையும் கிருபையும் தந்தலாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். அடியர்களுக்கு மாத்திரமல்ல உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் விதமான ஆசீர்வாதத்தை தந்தலாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை பயன்படுத்த சகோதரனுடைய கரங்கள் வைக்கிறோம். இன்னும் அனைவரும் பயன்படுத்த செபிக்கிறோம். தந்தை எப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஐக்கியம் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தேவனை ஏற்படுத்தி கொடுக்கணும் கூட நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத நேசர் தான் எங்களோட கூட இருக்கவும் மீண்டும் நாங்கள் ஒரு முகமாக சந்திக்கும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோட கூட இருந்து வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். உலகத்தின் மத்தியில் நாங்கள் கடந்து போகிற வேலையில எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வித்தினங்களுக்கும் அடியர்களை விலக்கி பாதுகாத்து உங்களுடைய பரம சட்டங்களின் நிலையிலே எங்களை தற்காத்து வழிநடத்தும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் கண்மலையும் ராஜாதி ராஜாவும் எங்களுக்கு தலையாக இருந்து நித்தமும் வழி நடத்தி வருகிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகவும் மனத்தாழ்மையோடு சாந்திக்கிறோம். அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென்.